மாடம்பாக்கம் ஸ்ரீ சக்கர மகாமேரு 14 சித்தர்கள் பிருந்தாவனம். மாடாகிய கபில மாமுனிவர் வந்து வழிபட்டு சென்றதால் இந்த ஊர் மாடம்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாடம்பாக்கம் சென்னைக்கு அருகே தாம்பரத்திலிருந்து வேங்கை வாசல் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது தான் இந்த ஸ்ரீ சக்கர மகாமேரு 14 சித்தர்கள் பிருந்தாவன சித்தர்பீட ஆலயமாகும். இந்த கோயில் கலியுகத்தின் கண்கண்ட மகானாக போற்றப்படும் திருவண்ணாமலை சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி மகா சுவாமிகளின் அருளாணைப்படி எழுப்பப்பட்டதாகும். மகானின் சூட்சும உத்தரவுப்படி அவருக்கும் 18 சித்தர்களுக்கும் மகானின் உள்ளம் விரும்பிய ஸ்ரீ அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கும் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. எந்தெந்த சன்னதி எந்தெந்த முறையில் இருக்க வேண்டும், சிலை வடிக்க கற்கள் எங்கிருந்து கொண்டு வர வேண்டும், யாரை கொண்டு சிலைகள் செய்விக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மகானே சூட்சுமத்தில் கூறியருள அதன்படியே இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இந்த காலத்தில் உள்ள மற்ற கோயில்களைப் போல் கிரானைட், நவீன கண்கவர விளக்குகள், ஆடம்பர அலங்காரங்கள் எதுவும் இல்லாது பழங்கால கோயில் போன்ற அமைப்பில் இந்த கோயில் எழுப்பப்பட்டுள்ளது இதன் பெருமைக்கு சான்றாகும். முழுக்க முழுக்க பக்தர்களின் நிதி உதவியை கொண்டு 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. மே 30, 2004 அன்று மகானின் திரு அவதார நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்தில் வெகு விமர்சையாக உடமுழுக்க நடைபெற்றது. பொதுவாக 18 சித்தர்களுக்கு தமிழகத்தில் சில கோயில்கள் தான் அமைந்துள்ளன. அவற்றுள் ஒன்று சோழவந்தான் அருகே உள்ள நாகதீர்த்தம் என்ற ஊரில் உள்ள சித்தர் கோயிலாகும். அதுபோன்ற ஒரு சிறப்புமிக்க கோயில்களில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இந்த கோயிலை கூறலாம். இங்கு 18 சித்தர்களுக்கும் தனித்தனி குடிலில் தவம் செய்யும் நிலையில் ஏகாந்த மௌனத்தில் சித்தர்கள் உள்ளனர். இவர்களை குறிப்பிட்ட சில நாட்கள் தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் நவக்கிரக தோஷம் உட்பட அனைத்து தோஷங்களும் சாபங்களும் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் சக்தி பீட கணபதி, வள்ளி தெய்வானை கூடிய முருகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, 4 சன்னதி, ஐயப்பன், ராஜகாளி அம்மன், குருவாயூரப்பன் சன்னதி உள்ளது. இவ்வாலயத்தின் குறிப்பிடத்தக்க அம்சம் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அற்புதமாக ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளதுதான். இங்கு அமர்ந்து தியானம் செய்வது மிகவும் நல்லது, ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்தது என்று ஆலய பணியாளர் தெரிவிக்கின்றார்கள். கோதண்டராமருக்கும் தனிச்சன்னதி உள்ளது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருகில் உள்ளார். நாகராஜரும் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கின்றார். திருநாகேஸ்வரத்தில் நாகராஜர் எப்படி தம்பதி சமேதராக நாகவள்ளி நாகலட்சுமியுடன் எழுந்தருளியுள்ளாரோ அவ்வாறே இங்கும் எழுந்தருளியுள்ளார். மகானின் திருவதார நட்சத்திரமான ஹஸ்தத்திலும் பௌர்ணமி அமாவாசை போன்ற விசேஷ தினங்களிலும் மகானின் ஆராதனை ஜெயந்தி விழாக்களிலும் பல்வேறு ஹோமங்கள், சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. பல்வேறு அறப்பணிகள், மருத்துவ உதவி, ஏழை எளியோருக்கு நலத்திட்ட பணிகள், அன்னதானம் போன்றவையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்தும் பக்தர்கள் அளிக்கும் நன்கொடையினாலே நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.